ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटतुरैवार्क्कु नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। அன்பர்களே வணக்கம். இப்பொழுது நாம் திருவேங்கடமுடையானுடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே 446வது திருநாமத்தை அனுபவிக்க போகிறோம். இந்த திருநாமம் காமாரி என்பது. பொதுவாக நீங்கள் டிக்ஷனரி அல்லது அகராதி நிகண்டு இவர்கள் பார்த்தால் காமாரி என்று மன்மதனை எரித்த சிவபெருமானுக்கு பெயர் என்று போடுவார்கள். காமாரி என்றால் காமன் என்று மன்மதனுக்கு பெயர். மன்மதனை எரித்த காமாரி சிவன். அதனால் காமாரி என்ற சொல்லை கேட்டு சிவன் என்று புரிந்து கொள்வதற்கு பலருக்கு வாய்ப்புண்டு. ஆனால் இப்பொழுது நாம் சொல்வது வெங்கடேச திவ்ய சஹஸ்ரநாமம். இந்த காமாரி என்பது வெங்கடேசனுடைய திருநாமமாக நாரதராலே படிக்கப்படுகிறது. காமாரியான சிவனுக்கு உள்ளே உரைபவன், காமாரியான சிவனுக்கு உள்ளே உரைபவன் அந்தர்யாமி என்ற அடிப்படையிலே காமாரி என்கிற சொல்லும் எம்பெருமான் திருவேங்கடமுடையானை சொல்லும். உண்மையிலேயே உலகத்திலே உள்ள எந்த சொல்லும் அந்த சொல்லாலே குறிப்பிடக்கூடிய பொருளுக்கு அந்தர்யாமியாக திருவேங்கடமுடையான் இருப்பதனால், அந்தர்யாமி என்றால் அதன் உள்ளிருந்து அந்த பொருளை இயக்குபவனாக இருப்பவன் திருவேங்கடமுடையான் ஆகியனால் திருவேங்கடமுடையானுக்கு அந்த சொல்லினாலே வரக்கூடிய பெயரும் பொருந்தும். உண்மையிலேயே கம்ப்யூட்டர் என்று சொன்னால் அதன் பொருள் என்ன? திருவேங்கடமுடையான். என்னப்பா இது குழப்பற? லேப்டாப் என்று சொன்னால் திருவேங்கடமுடையான், மொபைல் என்று சொன்னால் திருவேங்கடமுடையான். ஏனென்றால் அந்த மொபைலுக்கு உள்ளே இருப்பவன் திருவேங்கடமுடையான், லேப்டாப்புக்குள்ளே இருப்பவன் திருவேங்கடமுடையான். கருணாகரன் என்று சொன்னால் திருவேங்கடமுடையான், ஆனால் கருணாகரனுக்கு உள்ளே உரைபவன். யானும் நீயே என்னுள் உரைதல் என்று சுவாமி தேசிகன் அழகான தமிழில் தெளிவாக சொல்லியிருக்க. அதனால நாம எல்லாமே திருவேங்கடமுடையான் தான். அப்புறம் எப்படிங்க உலகத்தில் அகராதி போடுறாங்க? கடகான்னா திருவேங்கடமுடையான், பட்டகான்னா திருவேங்கடமுடையான் அப்படின்னுட்டா டிக்ஷனரியே வேண்டாமே. ஆல் வேர்ட்ஸ் ரெஃபர் டு லார்ட் வெங்கடேஸ்வரா ஒரே பக்கத்தில் முடிஞ்சாச்சு. அப்படி டிக்ஷனரி போட்டு முடியாது வந்துவிடுமேன்னா, நாம் உலகத்திலே உள்ள நம்முடைய பயன்பாட்டுக்காக அந்த சொல்லுக்கு திருவேங்கடமுடையானை
வரை சொல்லக்கூடிய பவர் இருந்தாலும் சக்தி இருந்தாலும் அதை நாம் ஒடிச்சு கருணாகரன் பேசுறான் அப்படிங்கிறதே சொல்றோம். கருணாகரனுக்குள்ளே இருக்க திருவேங்கடமுடையானை விட்டு கருணாகரனை மட்டும் சொல்லும் பொழுது கருணாகரன் குள்ளமானவன் அப்படின்னு சொன்னோம்னா அப்போ நாம் என்ன நினைக்கிறோம்? கருணாகரனை சொல்கிறோம், உள்ளே உரைக்கூடிய ஸ்ரீனிவாசனை சொல்லவில்லை, கட் பண்ணி சொல்கிறோம். இதுக்கு நான் உதாரணம் அடிக்கடி சொல்கிறது உண்டு. இந்த நம்ம பஸ்ஸு போகும் சில சமயம், அதாவது 5A பஸ், அது தீநகர்லேருந்து தாம்பரம் வரைக்கும் வேளச்சேரி வழியாக வரும் நம்ம சென்னை நகரத்தில். சில சமயம் 5A கட்டுன்னு போட்டுருப்பாங்க, ஒரு கோடு போட்டுருவாங்க. இது போட்டால் அது வேளச்சேரியோடு நின்றுடும். அந்த கோடு போட்டிருக்கான்னு பார்க்கணும், கட் சர்வீஸான்னு பார்க்கணும். இல்லாமல் ஏறி உட்காந்து வேளச்சேரி டிக்கெட் கொடுன்னா நம்ம நடத்துனர் 2 பஸ்ஸை வச்சு இறக்கி விட்ருவார். இந்த வேளச்சேரி போகாதியா, அதில் ஏறி உட்காந்து தாம்பரம் கேட்டோம்னா இறங்கி இறங்குவோம். வேளச்சேரி வரைக்கும் தான் போகும், கட் போட்டிருக்கு பாரு, கட் சர்வீஸ்னும். அந்த மாதிரி நாம் சொல் நமக்கு சர்வ் பண்ணும் பொழுது எல்லா சொல்லும் எல்லாவற்றிலும் உள்ளே உரையக்கூடிய திருவேங்கடமுடையானை சொன்னாலும் நாம் அதை கட் பண்ணி பங்க்துவா பிரயோகம்னு சொல்லுவாங்க, கட் பண்ணி பயன்படுத்திக்கிறோம். அதில் காமாரி என்ற சொல்லும் சிவபெருமானை சொன்னாலும் அது சிவபெருமானுக்கு உள்ளே உரைகின்ற திருவேங்கடமுடையானைத்தான் சொல்லும். ஆனால் இதில் அவ்வளோ சௌக்கியம் இல்லை. திருவேங்கடமுடையான் ஒரு பண்பு நன்கு தெரியணும், அதற்கேற்றபடி இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆசைகளுக்கு எதிரி, காமம் என்றால் ஆசைக்கும் பேர். ஆசைக்கு எதிரி திருவேங்கடமுடையான். ஆசைக்கு எதிரியா? ஆமாம். அவன்கிட்ட ஒருத்தன் வந்துட்டா அதுக்கப்புறம் அவனுக்கு வேற எதுகிட்டையும் ஆசை வராது. மற்றொரு பொருளிலே ஆசை அவனுக்கு வராதபடி திருவேங்கடமுடையான் ஆசைக்கு எதிரியாக இருப்பான். ஆகையினால தான் அவருக்கு காமாரி என்று பெயர். இதை காமஹா என்று விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே இதே திருநாமம் வருகிறது, காமஹா என்ற வடிவத்திலே. அங்கே பராசர பட்டர் தான் சொல்றார், அவருடைய திருவடியிலே ஈடுபட்டானாகில் அவன் வேற எங்கும் அவனுக்கு ஆசை பிறக்காது. அதை ஆள வந்தார் என்கிற ஆச்சாரியன் அற்புதமா சொல்றார். தவாமிருத செந்தினி பாத பங்கஜே நிவேசிதாத்மா கதமன்யதிச்சதி ஸ்திதேரவிந்தே மகரந்த நிர்பரே மதுரதோ நெக்ஷுரகம் ஹி வீக்ஷதே. அர்த்தமே சொல்ல வேண்டாம், அவ்வளோ இனிய ஸ்லோகம் ஆள வந்தாருடைய ஸ்தோத்திர ரத்ன ஸ்லோகம். உலகத்தில் எத்தனையோ ஸ்தோத்திரம் இருக்கு, அதுக்கெல்லாம் இல்லாத பெருமை ஆள வந்தார் அருளி செய்த ஸ்தோத்திரம். அதுக்கு தான் ஸ்தோத்திர ரத்னம் என்று பெயர். எம்பெருமானே, அமுதம் சொட்டக்கூடிய அவனுடைய திருவிடைத்தாமரையிலே தன்னை ஒப்படைத்த ஒருவன் வேறு எதுவும் நாடமாட்டான். தேன் சொட்டக்கூடிய தாமரை பூ இருக்கிறச்சே ஏதோ ஒரு முள்ளிப்பூன்னு ஒன்று, அதில் தேனே கிடையாது, அந்த பூக்கிட்ட அவ்வளோ வண்டு ஆசைப்படுமா என்று ஆள வந்தார் கேட்கிறார். அப்படி அமைக்கிறார் ஸ்லோகத்தை. இதிலிருந்து என்ன புரிகிறது? திருவேங்கடமுடையானுடைய திருவடியிலே ஒருத்தன் தன்னை ஒப்படைத்து விட்டால் அவனுக்கு மற்ற பொருள்களிலே ஆசை இல்லாதபடி திருவேங்கடமுடையான் அந்த ஆசைகளை ஒழித்துடுவோம். இதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் நம்ம கஜேந்திர ஆழ்வான். யானை யானை எம்பெருமானுக்காக தாமரைப்பூ கொய்து சமர்ப்பிக்க வேண்டும் என்று கஜேந்திர ஆழ்வான் பெரிய குளத்திலே இறங்கிறான். அப்பொழுது அங்கே ஒரு முதலை அவனுடைய காலை பிடிச்சிடுது. கரா அதன் காலினை கதுவ என்று திருமங்கை ஆழ்வார் சொல்றார். கரான்னா முதலை யானையின் காலை பிடிச்சு கொடுத்து பல்ல போட்டு இழுக்கிறது. யானை தன் துதிக்கையிலே ஒரு தாமரைப்பூவை வச்சிருக்கு. அது எதற்காக அந்த தாமரைப்பூவை இந்த குளத்திலிருந்து பொறித்தது என்றால் அதை எம்பெருமானுடைய திருவடி வாரத்தில் வைக்க வேண்டும் என்று ஆசையினார். அப்பொழுது யானையின் காலை முதலை கவியவாறே யானைக்கு என்ன தேவைப்படுது? முதல்ல உயிர் பத்திரமா இருக்கணும். அதனால என்ன ஆசைப்படுவார்கள்? என் உயிர் பத்திரமாக இருக்கணும். யானையும் தன் உயிர் பத்திரமா இருக்கணும்னு ஆசைப்பட்டது. ஆனால் எதற்கு? நீண்ட நாள் வாழ இல்லை. அந்த தன் துதிக்கையில் இருக்கக்கூடிய தாமரை மலர் வாடுவதற்கு முன்பு அதை நாராயணனுடைய திருவடி வாரத்திலே வைக்க வேண்டும். நாராயணனே நாடி இருக்கக்கூடிய யானை அது நாராயணன் திருவடியில் கொண்டு போய் அது வைக்கும். கோயிலில் போனால் இங்கே நாராயணன் இந்த காட்டில் குளத்தில் கரையில் எங்கே இருக்கான்? அதெல்லாம் இந்த யானை எம்பெருமானை பார்த்து நாராயணா
மணிவண்ணா நாராயணாவோ நாகனையாய் வாராயன் ஆரிடரை நீக்காய் என்று கதறித்து. அந்த யானையின் ஆரிடர் பெரிய துன்பம் என்ன? நாராயணனுடைய திருவடி வாரத்திலே இந்த தாமரை போய் வைக்காமல் நாம் வாழ்க்கையை இழந்து விடுவோமோ, அடுத்த என்னவா இருக்குமோ, இந்த மாதிரி மூளை இருக்குமோ, இந்த மாதிரி தாமரை பூ கொய்ய முடியுமோ, அதெல்லாம் இப்பவே இதை செய்துவிட வேண்டும் என்று அதுக்குத்தான் அது கவலைப்பட்டதை ஒழிய தான் உயிர் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற எண்ணமே அதுக்கு இல்லை. இந்த முதலையிலிருந்து விடுவியது கேட்கல, முதலை சிறையிலிருந்து விடுதலை அது விரும்பலை, அது மோட்சத்தை கூட விரும்பலை. பின்ன என்ன விரும்பித்து? நாராயணனுடைய அழகான தாமரை போன்ற திருவடிகளிலே தான் கொய்த தாமரைப்பூவை சமர்ப்பிக்க வேண்டும் என்று. நீங்கள்லாம் ஆச்சரியப்படுவீர்கள். இந்த நாராயணனுக்காக பக்தி பெற்ற இந்த யானை, இந்த யானையினுடைய இந்த நிகழ்ச்சியை, யானையை அம்மான் காத்த, நாராயண பெருமான் காத்த இந்த நிகழ்ச்சியை காலையில் எழுந்தவரே தியானம் பண்ண வேண்டும் என்று சொல்கிறார். அடியன் திருத்தகப்பனார் அதற்கென்று அன்றன்று புதிய கவிதை படைத்தார். அப்படி 1900க்கு மேற்பட்ட பாடல், 2000 பாடல்கள். இது ஒரு நிகழ்ச்சியை பற்றி தான், யானையை பற்றி தான். இந்த யானைக்கு இவ்வளோ பெருமை ஏற்றம் எப்படி வந்தது? குஞ்சரஞ்சனம் என்று 2000 ஸ்லோகங்கள் அவர் எழுதும்படியாக ஒரே கஜேந்திர மோட்சத்துக்கு என்ன ஏற்றம் என்றால், இதில் தான் இந்த உயர்ந்த பண்பு, பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய பண்பு. எம்பெருமான்கிட்ட ஈடுபட்டால் அவர்களுக்கு மற்ற விஷயத்தில் ஈடுபாடு இருக்காது. அப்படி வேறு விஷயங்களை ஈடுபாடை அழிப்பவன், அந்த காமங்களை அழிப்பவன் காமாரி. மற்ற இனம் காமங்கள் மாற்று என்று நாச்சியார் சொல்வார், ரொம்ப அழகா. அதைத்தான் நாரதர் சொல்றார். தன்னை நாடினவனுக்கு வேறு விருப்பம் வராதபடி அந்த விருப்பங்களை எல்லாம் ஒழித்து அவனை தன் திருவடியிலே இருத்தி காத்தருள்வன் திருவேங்கடமுடியான். எனவே அவன் காமாரி. இதுவரை நான் சொன்னதற்கு ஒரு ஸ்லோகமாக ஒரு சம்மரி சொல்லினேன், எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி கேளுங்க. தஸ்யாமிருதஸ்யந்தி நிபாத பத்மே நிவேஷிதாத்மான ததன்யகாமஹா காமாரி சம்யஸ்ஸ கஜோத்ர சாட்சி கிராஹகிரஹேப்யஸ்ய பதார்ச்சனேப்சுஹு காமாரயே நமஹா. இதற்கு தமிழ் பாசுரம். அவனிடம் ஈடுபட்டோர்க்கு மற்றொன்றில் ஆசை எழாதே அழிப்பவன். ஆனை முதலை சிறைக்கு விடுதலை வேண்டாது அவனடியில் தாமரை வைக்கவே விரும்பிய வரலாறு காண்க. அதனால் அவனை காமாரி என்றே அழைத்திட்டனரே. அப்படி மற்ற நம் காமங்கள் மாற்றக்கூடிய காமாரியாக திருவேங்கடமுடையான் இருந்து நமக்கு அருள வேண்டும். எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். திருவேங்கடமுடையானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை தியானம் செய்து கொண்டு காமாரயே நமஹா, நமோ வெங்கடேசாய, வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.